குட் மார்னிங். வெல்கம் டு ஆரவ் பாட்டி சமையல். ஆரவ் பாட்டி இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கைமா உருண்டை செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 கப்பு, பொட்டுக்கடலை 3/4 கப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கசகசா 1 ஸ்பூன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இது எல்லாமே அரைச்சிக்கணுங்க. ஒரு நிமிஷம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, முதல்ல தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லையை தனியா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, பொட்டுக்கல்லையை தனியா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். பாருங்க, தனியா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ தேங்காயும் இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட். இது அரைச்சு காமிக்க வேண்டாம் அப்படிங்க, வச்சுட்டு காமிக்க வேண்டாம், அப்படி டைரெக்டாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சிட்ருக்கேன். பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அலசிக்கலாம் காலையில். பாருங்க, இவ்வளோ கொத்தமல்லி, ஒரு 4-5 புதினா, கருவேப்பிலை, அவ்வளோதான். தண்ணி இல்லாமல் போட்டுக்கணுங்க, தண்ணியே இருக்கக்கூடாது இதுக்கு. பாருங்க, 1 ஸ்பூன் கசகசா போடுறேன். வெங்காயம் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இந்த சீரக மிளகெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு அரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். உப்பு பாருங்க, இவ்வளோ போடுறேன்.
பாருங்கள், இதெல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ இந்த கைமாவை கழுவ மாட்டாங்க, நான் வந்து லைட்டாக அலாசி போட்டிருக்கேன். அப்படியே தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போடணும். பாருங்கள், பாருங்கள், கைமாவும் கொத்துக்கறியும் போட்டு ஆட்டியாச்சுங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை பவுடர் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். லைட்டாக ஓட்டிட்டு அப்புறம் போட்டு பிசைஞ்சுக்கலாங்க. ஏன்னா டைட் ஆச்சுன்னா மிக்ஸி ஸ்ட்ரக் ஆயிரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சரி பண்ணுங்க, மேட்டை சரி பண்ணுங்க. தெரியுதுங்களா? இப்போ பாருங்க, நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பாதி பொட்டுக்கல்லை போட்டு மிக்சியிலே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். இப்போ மீதி பொடியும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. இந்த 1/4 கிலோ மட்டனுக்கு இதில் ஒரு முடி தேங்காயும், 1 கப்பு வெங்காயம், ஒரு 10 பூண்டு, ஒரு சின்ன இவ்வளோ சூடு, 2 இன்ச்சு இஞ்சி, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, குருமிளகு, வரக்கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணுங்க. நம்ம அளவாக எடுத்து வச்ச பொட்டுக்கல்லை தான் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சரியா இருக்கு, பூரா போட்டால் தான் சரியா இருக்கு. போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும், இல்லைன்னா எண்ணெய் இழுக்கும், ரொம்ப உருண்டையும் வராது. அதனால நல்லா பிசைஞ்சுக்கணும். தெரியுதுங்களா எப்படி பிசைகிறேன்னு? ஏங்க இது திறங்க நிற்க வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிடுறேங்க. ஆயில் தான் ஊற்றுறேன். இட்லி பண்ணி தரேன், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தெரியுங்க,
இன்னைக்கு பாருங்கள் கைமா உருளை குழம்பு எங்கள் வீட்டில் வேறு மாதிரி செய்வோம். அது மாதிரி செய்து காமிக்கிற பாருங்கள். ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க வடை சுடுறதுக்கு. இது வந்து குழம்புக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சி குழம்புக்கு போடுற உருண்டையை ஆவியில் வேக வச்சுக்கணும். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க, உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சிடணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது வந்து குழம்பு. நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. இங்கே எல்லோரும் செய்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டு ஏரியாவில் இந்த மாதிரி செய்வாங்க. எங்கள் அம்மா வீட்லேயும் எப்போவுமே இது செய்வோம். சும்மா ரொம்ப வேக வேண்டாம், ஓரளவுக்கு ஆவி பிடிச்சதுன்னா போதும். பாருங்க, இது வேகட்டும். பாருங்க, வடை சுடுறதுக்கு நான் எண்ணெயை இதில் மாற்றிருக்கேன். பாருங்க, உருண்டை பிடிச்சி அப்படியே லைட்டாக தட்டிக்கணும். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே தட்டிக்கணும். அப்பதான் நல்லா வேகும். நான் கொஞ்சமாக எண்ணெய் கம்மியாக எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இப்போ நான் அளவாக தான் ஃப்ரை பண்ணுறேன், அதனால் எண்ணெய் கம்மி பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? கொஞ்சம் போட்டு பார்க்குறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு.
கொஞ்சம் மிதமாக தீ வச்சு வேக வைக்கணும், இல்லைன்னா இது கருகிடும், வேகாது. மணக்குது பாருங்க, அப்படியே சூப்பராக வாசம் வருது. இதோட ஸ்மெல்லே தனி தாங்க எப்பவுமே. பாருங்க, கரெக்டான பதத்தில் நம்ம ஆட்டிருந்தோம்னா தான் இப்படி வடை இப்படி கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா உடஞ்சி போயிடும், உதிரி உதிரியாக எண்ணெயிலேயே கரைஞ்சிரும். அதே மாதிரி எண்ணெய் காயாமல் போட்டாலும் பிரிஞ்சிடும். கரெக்டான கலர் வந்துட்டு பாருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வடை. இப்போ நான் உங்களுக்கு குழம்பு தாளித்து காமிக்கிறேங்க. இந்த வடையை நான் மறுபடியும் சுட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேன். பாருங்க, ஒரு சட்டி வச்சுக்கணும், ஆயில் ஊற்றிக்கணும். இவ்வளோ ஆயில் ஊற்றினா போதும். பாருங்க, இதில் வந்து இந்த மிக்சியில் கொஞ்சம் ஒரு 2 வடைக்கு ஆகிற மாதிரி இந்த அரைச்சதை அப்படியே விட்டுருக்கேன். இது எதுக்குன்னா குழம்புலோட கிரேவி வரக்காக அப்படியே விட்டுருக்கேங்க. நாங்கள் முதல்ல எல்லாம் ஆட்டங்களில் ஆட்டும்போது ஆட்டங்களில் கழுவுன தண்ணியை எடுத்து வச்சு அதில் தான் இந்த குழம்பே தாளிப்போம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மிக்சியில் இதை விட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். இந்த மிக்சியை கழுவி ஊற்றினா கூட போதும். இதுதான் நம்ம கிரேவிக்கு உண்டானது, இதுதாங்க. பாருங்க, கடுகு போடுறேன், வெள்ளை உளுந்து பருப்பு போடுறேன், இந்த குழம்பு வச்சிருக்க தண்ணிக்குள்ள கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன்,
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் பக்குவமாக. இதுக்கு வந்துங்க நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி வைக்கணும். அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாதுங்க. நீளமாக சன்னமாக நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்புல இருக்க வெங்காயம் சூப்பராக இருக்கும். நான் 2 பூண்டு போட்டிருக்கேன் பாருங்கள். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை போடலாம். வேறு ஒன்றும் தக்காளியெல்லாம் ஒன்றுமே போடக்கூடாது. பார்த்தீங்களா, சன்னமாக நீளமாக கட் பண்ணணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். நம்ம வழக்கம் போல் பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெரிய வெங்காயம் போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா தான் போட்டு அரைக்கணும். பச்சை மிளகா தான் போட்டு தாளிக்கணும். பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வந்துருச்சு. நான் கண்ணாடி பதத்தில் தான் எப்பவுமே இது பண்ணுவேன். ரொம்ப ப்ரௌனே ஆக்க மாட்டேன். பாருங்க, நம்மளோட உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடலாம். மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிடலாம். அந்த உருண்டை வேகணும் இல்லைங்க, அதுக்குனால தண்ணி கொஞ்சம் வச்சு நல்லா சுண்டுனா தான் நல்லா இருக்கும். தெரியுதுங்களா எப்படி தாளிச்சிருக்கேன்னு? தண்ணியாட்ட தாளிச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியும் ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த தண்ணிக்கு உண்டான உப்பு நம்ம போட்டுக்கணும். பாருங்க, இவ்வளோண்டு உப்பு போடுறேன் நான். இப்போ இந்த உருண்டையை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. கொதிச்சக்கப்புறம் போட்டோம்னா கரையாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யாராவது செஞ்சுருக்கீங்களா எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கைமா கிரேவி செய்யணும் சப்பாத்திக்குன்னீங்கன்னா இந்த மாதிரி செய்து கொடுத்துட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, வெந்துருச்சு. நான் அப்படியே ஒன்றா லைட்டாக போடுறேன். கையில் ஆவி அடிக்கக்கூடாதுன்னா கொஞ்ச நேரம் முன்னாடியே திறந்து வச்சுட்டேன் நான். கலக்கும் போது அப்படிதான், கொதி வந்து கலக்கும் போது பார்த்து கலக்கணும், இல்லைன்னா எல்லாமே கரைஞ்சிரும். பார்த்தீங்களா, மெதுவாக இப்படி கலக்கணும். அது நல்லா கொதிக்கிட்டுங்க, அப்புறம் கலக்கிக்கலாம். கொதிக்கிட்டும். நான் இது வெந்தக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம குழம்பு கைமா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அழுங்காமல் எடுத்து ஊற்றணும் பாருங்க. அழுங்காமல் அப்படியே வடையாமல்
இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் இருக்கிற வெங்காயம் நல்லா இருக்கும், பூண்டும் நல்லா இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்லாம் பாருங்கள். பாருங்கள், நம்ம வடையும் ரெடி ஆயிடுச்சு. கைமா வடை, கைமா குழம்பு. ஆரவ் பாட்டி வீட்டில் ஸ்பெஷல் இன்றைக்கி கைமா வடையும் கைமா குழம்பும். நீங்களும் நான் சொன்னது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.